ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்சனாலிட்டிக்கு சொந்தக்காரரானவர் ஒரு பெண். அவருடைய பெயர் யாமினி ரங்கன். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருமதி யாமினி ரங்கன் அமெரிக்க தேசத்தில் வாழ்கிறார். அமெரிக்காவில் ஒரு முன்னணி நிறுவனமான ஹப்ஸ்பாட் அப்படின்னு ஒரு கம்பெனியில் இன்னைக்கு தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றுகிறார். ஷீ இஸ் த சிஇஓ ஆஃப் HubSpot, which is the top most companies in USA. அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான லெசன்ஸ், பாடங்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ திருமதி யாமினி ரங்கன் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் பிறந்தவர். இங்கே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அவர் கணிதம் பயின்று அதன் பிறகு தன்னுடைய 21வது வயதில் அமெரிக்கா சென்று அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் உயர்கல்வி மேற்படிப்பை படித்தவர். யாமினி ஹஸ் பர்சியூட் MBA ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லேஸ் ஹாஸ் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இன்னைக்கு யாமினி ரங்கன் அவர்கள் ஒன் ஆஃப் த ஹைலி பெய்டு CEOs ஆஃப் திஸ் வேர்ல்டு. அமெரிக்காவில் மற்றும் இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு CEO அந்த வரிசையில் இன்னைக்கு திருமதி யாமினி ரங்கன் அவர்கள் பெறுகிறதான சம்பளம் வருடத்திற்கு 221 கோடிகள். ஆச்சரியமாக இருக்குதா? ஸோ இந்த யாமினி ரங்கன் அவர்களோட ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கை முறை, வேலைக்கு எவ்வாறு நேரம் ஒதுக்குகிறார்கள் என்பதை விரிவாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ அவங்க சொன்னதான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவங்களுடைய அந்த நேரத்தை, அவர்கள் செலவிடும் நேரத்தை அவர்கள் விவரித்திருந்தார்கள். யாமினி ரங்கன் அவர்கள் அமெரிக்காவின் ட்ராப்பாக்ஸ், ஒர்க்டே மற்றும் சாப் போன்றதான பெரிய IT நிறுவனங்களில், சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் மிகப்பெரிய தலைமை பொறுப்புகளில் அவர் இருந்திருக்கிறார். கோவிடுக்கு அப்புறம் ஹப்ஸ்பாட்டில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஹப்ஸ்பாட்டில் தலைமை செயல் அதிகாரி, அதாவது CEO அந்த பணியில் அவர் சிறந்து விளங்குகிறார். ஸோ யாமினி அவர்கள் தன்னுடைய நேரத்தை செலவிடுவதை பற்றி அவர் கூறுகையில், ஸோ வார நாட்களில் நம்ம எல்லாரும் மாதிரி அவர் காலையில் 7 மணிக்கு நம்ம எல்லாரும் மாதிரின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் காலையில் வேலையை? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய வேலையை அவர் காலையில் 7 மணிக்கே ஆரம்பிக்கிறாரு. அது இரவு 11 மணி வரையில் தொடரும் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில நேரம் எனக்கு வேலை செய்யலைன்னா எனக்கு போர் அடிக்கும், என்னால் சும்மா இருக்கவே முடியாது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். தன்னைத்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வைத்துக்கொள்ள, தன்னைத்தான் ஆக்டிவாக வைத்துக்கொள்ள ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கவே கூடாது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அதை நான் வேலை செய்கிற கம்பெனிக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 7 மணிக்கு ஆரம்பிக்கிறதா என்னுடைய பணி 11 மணி வரைக்கும் தொடரும். 7 மணிக்கு எனக்கு யாராவது 7 மணிக்கு அப்புறம் கால் பண்ணாலும் நான் கால் பிக் பண்ணி வேலை சம்மந்தமாக பேச முடியும். அது இரவு 11 மணி ஆனாலும் யாராவது அந்த டைமில் கால் பண்ணால் நான் நிச்சயமாக அந்த பணியை செய்வதற்கு எனக்கு விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஃப்ரைடே நைட், இப்போ ஐடியில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் இருக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே ஆஃப். ஸோ யாமினி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரைடே நைட்லேருந்து சாட்டர்டே நைட்டு வரைக்கும் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய கணவரோடு செலவிடுவதை ஒரு நாமாக அவர் வைத்திருக்கிறார். ஸோ அந்த நாளில் அவர் தன்னுடைய ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஃப்ரைடே நைட்லேருந்து சாட்டர்டே நைட் வரைக்கும். ஸோ அந்த நாட்களில் தன்னுடைய கணவரோடு புத்தகங்களை படிப்பது, யோகா, மெடிடேஷன், தியானங்கள், ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் தன்னுடைய கணவரோடு நேரம் செலவிடுகிறார். ஸோ மேலும் யாமினி சொல்லும்போது அவர் சண்டேஸில் தான் ஒர்க் பண்ணுவதாக சொல்லியிருக்காரு. சண்டேல, அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் வேலை செய்வதாக சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ நம்மளை பொறுத்தவரையில் மண்டே தான் ஒரு வீக்கோட ஸ்டார்டிங் டே. ஸோ பட் யாமினி என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய வீக் டேவை சண்டேவே ஆரம்பிச்சிருவேன். இது ஏதோ மற்றவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவோ, மற்றவர்கள் என்னை போல இருப்பதற்காகவோ நான் செய்வதில்லை. இது எனக்காக, என்னோட டைமுக்காக நான் பண்ணுறேன். அதாவது என்னுடைய வேலையானது, என்னுடைய அந்த வாரமானது ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பித்து விடும். அன்னைக்கே என்னுடைய வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன். ஸோ இது என்னோட பர்சனல் சாய்ஸாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு உயர்ந்த அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரியாக உயர்ந்திருக்கும், நீடித்து கொண்டிருக்கும் ஒரு சிங்கப்பெண்ணான
திருமதி யாமினி ரங்கன் அவர்களை நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். வெகு சீக்கிரத்தில் மற்றொரு பர்சனாலிட்டி பற்றி உங்களிடத்தில் பேசுகிறேன். அதுவரையில் நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். நன்றி, வணக்கம்.